20 லட்சமே வரட்டு என்ன பிரயோஜனம்? வாக்கு நிரூபிச்சாதான பிரயோஜனம். நீ வியாபாரம் பண்ணக்கூடியவன் தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்துகிட்டு கட்சி தலைவர் மக்கள் சக்தின்னு காட்டி படத்துக்கு வந்து அதை டர்ன் பண்ணக்குள்ள வேலையை பார்ப்பீங்க. யார் உங்க கூட கூட்டணிக்கு வர போறா? பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. பலத்தை நிரூபிங்க. நீ எம்ஜிஆர் அண்ணா நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணுனா எவன் ஓட்டு போடுவான்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் அரசியல் விமர்சகர் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். இப்போ விஜயோட இந்த மாநாடு நடக்க போகுது. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அறிஞர் அண்ணா, இன்னொரு பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க ரெண்டு பேருடைய படங்களை வச்சு நடுவில் வந்து அவருடைய படத்தை அவர் வந்து போட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இரண்டு பெரும் கட்சிகளுடைய நிறுவனர்கள். அந்த இரண்டு கட்சிகளும் களத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து அந்த தலைவர்கள் இவர் வந்து சுவீகாரம் எடுக்கிற மாதிரி அந்த போஸ்டர்கள், அது எப்படி பாக்குறீங்க? இவரு சரத்குமார் சொன்னார்ல, எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு இருக்கு, திண்டுக்கல்ல ஜெயித்தாரு, எனக்கு நாடியில வெட்டு இருக்கு, நான் திருமங்கலத்துல ஜெயிப்பன்ட்டு போனார் இல்லையா? நான் சொன்னேன் கண்டஸ்டிங் திருமங்கலம் டேஸ்டிங் சைனைடுன்னு சொன்னேன். சரத்குமார்ட்ட சொன்னேன், ராதிகாட்ட சொன்னேன், நாராயண்கிட்ட சொன்னேன், முருகன்கிட்ட சொன்னேன், செல்ராய் சார்ட்ட சொன்னேன், நாகராஜன்கிட்ட சொன்னேன், ஜெயபிரகாஷ்கிட்ட சொன்னேன், மருதலாஜிட்ட சொன்னேன். மருதலாஜ் தான் கடைசியில் நான் எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு காப்பாத்தினார் தம்பி. அவங்க தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டம் போட்டாங்க. 10,000 பேர் கலந்துக்கிட்டான். 10,000 பேர் வேட்பாளர் அறிமுக கூட்டம் போட்டுக்கிட்டு கிடைச்ச ஓட்டு வந்து சில 100 ஓட்டுகள். அப்ப தேர்தல் இஷ்யூங்கிறது வேற, ஒருத்தர் கூட்டம் வர்றதுங்கிறது வேற. நீ எம்ஜிஆர் அண்ணா நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணுனா எவன் ஓட்டு போடுவான்? இது என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒண்ணு வந்து பார்ப்பாங்க. ஓட்டுங்கிறது வந்து வேற விஷயம். நீ உன்னை பாக்குறதுக்கு ஆள் வருமா? அவன்லாம் ஓட்டு இல்லை. 10,000 பேரை திரட்டி தேர்தல் அறிமுக கூட்டம். மருதவளராஜி நானும் உண்டு. மருதவளராஜ் தான் சொன்னானே எல்லாம் முடிவு பண்ணிட்டானே, என்ன நீ யானே சண்டை போட்டு வந்து சரத்குமார் உங்களுக்கு நிரந்தர விரோதம் ஆயிரும், நாளைக்கு ஃபுல்லா அண்ணன் தம்பியா ஒரு இடத்துல பார்க்கணும், நின்னா கண்டஸ்டிங் திரும்ப டேஸ்டிங் சைனடுன்னு சொல்லி ஏன் நீங்க போய் அவரை இது பண்ண போறீங்க வேண்டாங்கிறத அவர் சொன்னார் மருதவளராஜி. அதனாலதான் சொல்ல 10,000 பேர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வந்ததும் ஓட்டு வரும்னு நினைச்சாங்க. 10,000க்கு மேற்பட்டவன் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வந்து விசிலு கைத்தட்டல் அது இதெல்லாம் தூள் பறந்தது. பார்த்தா இது இந்து மகாசபா கேண்டிடேட்டை விட 1000 ஓட்டு தாண்டி போயிட்டான். இந்துக்கள் உரிமையை வந்து யாரும் பேசல. கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைனா ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள், இந்துக்கள் பிரச்சனையில் மௌனம் என்ன அவர் கொள்கையை சொன்னான். சரி தப்புங்கிறதெல்லாம் வேற. கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனையில் ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள், இந்துக்கள் பிரச்சனையில் மௌனமே. இந்துக்கள் என்ன ஏமாடியா இழிச்சவாயினான்னு அவன் மதுசூன பெருமாள் பறக்கக்காரன் இந்து முன்னணியில தாண்டிங்க நாடார் கூட இருந்தவன் அவன் இந்து உணர்வை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணான். 1000 ஓட்டுக்கு மேல எடுத்துட்டான். நான் திண்டுக்கல் மாதிரி சித்தி ராதிகா தமிழ்நாட்டுல எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. சரத்குமார், நாட்டாம, சூரியவம்சம் சில 100 ஓட்டுகள் கூட போயிட்டு வந்த கூட்டம் 10,000 தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு விழுந்த ஓட்டு சில 100கள். சோ வரும் கூட்டம் அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த கூட்டமும் இதுவுமே வந்து வியாபார அரசியலுக்கு தான் விஜய் வராரு. நீ கட்சி ஆரம்பிச்சா 39 சீட்டுக்குள்ளே கேண்டிடேட் போட்டிருக்கணும். என்ன பலன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ வியாபாரம் பண்ணக்கூடியவன் தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்துகிட்டு கட்சி தலைவர் மக்கள் சக்தின்னு காட்டி படத்துக்கு வந்து அதை டர்ன் பண்ணக்குள்ள வேலையை பார்ப்பீங்க. இப்ப மாநாடு நடத்தியும் உங்களுக்கு எந்த எஃபர்ட்டும் கிடைக்கல. மாநாடு நடந்ததுமே நானே சொன்னேன், 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட உங்களுக்கு கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு. வாக்க நிரூபிச்சாதான் மரியாதை. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறதான் நிக்குது. ப்ரோ என்ன பணத்தை கொடுத்து என்ன டகால்டி பண்ணி எவ்வளவு பண்ணியும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ங்கிற உண்மையின் வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை, மனதிலிருந்து வரும் நேர்மையான வார்த்தை தான் அன்னைக்கு மக்கள் மத்தியில நிக்குது. நீ எத்தனை பேரை மோசடித்தனம் பண்ணி எழுத வச்சிருப்ப, பேச வச்சிருப்ப, ஆனா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தானே இன்ன வரை நிக்குது. விஜய் ப்ரோ இதுதான் ஒரு உண்மை தான் இன்னைக்குமே நிக்குங்கிற ஒரு தன்மை தான். அப்ப நீங்க மாநாடு போட்டு என்ன சொன்னீங்க? கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுப்பீங்க. யாராவது 1% பலம் நிரூபிச்சவங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்கிட்ட வந்தாங்களா? இதுவரை வந்தாங்களா? வரலையே. அப்ப மீண்டும் ஒரு மாநாடு போட்டு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே ஒரு மாநாடு போட்டு எந்த எஃபர்ட்டும் இல்லை. நோ யூஸ்லெஸ் மாநாடு, எந்த பலனும் இல்லை. ஓகே, உங்களுக்கு நல்ல கூட்டம் இருக்கு, ஒரு அரசியல் சக்தி, சினிமாவுக்கு ஒரு விளம்பரம், இதுன்னா கொடுத்த 10 கோடிக்கு மேல உங்களுக்கு சினிமாவுக்கு லாபம் தான். நான் மறுக்க வரல. இப்பவும் அரசியல் ரீதியா என்ன வந்துட போகுது? யார் உங்க கூட கூட்டணிக்கு வர போறா? பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. பலத்தை நிரூபிங்க. அதுக்கு மாநாட்டுல ஒண்ணு
ஜானாரிக்கு சாமியை கேட்டு ஒண்ணு, 2வது மாநாட்டுல ஆதவர்ஜனா கேட்டு இன்னொன்னு, 3வது ஒரு மாநாடு போட்டு அங்க எடப்பாடி ஜெயலலிதா போவாரோ. இன்னொன்னு விஜயகாந்தி வந்து சேர்த்துக்கிட்டார் சார் இப்போ அந்த லிஸ்ட்ல. இந்த பக்கம் புரட்சி தலைவர், அந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் விஜயகாந்தி வந்து வச்சிருக்காங்க. பிரேமலதா கருவேப்பிலை எல்லா இடமும் இருக்கும், கருவேப்பிலை எல்லா இடமும் இருக்கும், கருவேப்பிலை வந்து எல்லா இடமும் இருக்கும், கருவேப்பிலை மாதிரி. இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலே 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையில் வந்து 1 லட்சமா 1.5 லட்சமான்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு 1 லட்சம் பேர் ஒரு இடத்துல திரட்டி பார்க்கறது பெரிய விஷயம் இல்லையா சார்? இப்போ இதுக்கு 10 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரப்படுத்துறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 20 லட்சமே வரட்டு, என்ன பிரயோஜனம்? வாக்கு நிரூபிச்சாதான பிரயோஜனம். இப்போ அஜித் பணத்தை செலவழிச்சா மாநாடு கூட்டிட முடியாதா? சிவகார்த்தியம் பணத்தை நினைச்சா மாநாடு கூட்டிட முடியாதா? ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க ரசிகர்களை தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து திரட்டினா மாநாடு கூட்டலாம். ஆனா சிவாஜிக்கு 10 லட்சம் பேர் வந்தான் மாநாட்டுக்கு, 5 லட்சம் ஓட்டு கூட வரலையே. சென்னையில சிவாஜி கூட்டின மாநாடு பெரிய ரெக்கார்ட் பிரேக் மாநாடு. என்டர் த ஹீரோன்னு இந்தியா டுடே பத்திரிகையில சிவாஜி அட்டை படத்துல போட்டு எழுதினான், என்டர் த ஹீரோன்னு போட்டு அந்த மாநாடு. அன்னைக்கு மாநாட்டுல இருந்தவங்களுக்கு தெரியும், சென்னை நகரம் ஃபுல்லா சிவாஜி ரசிகர்கள் தான். வந்த சிவாஜி ரசிகம் ஓட்டு போடலையே. ஜானகி சிவாஜி கூட்டணி 50 சீட்டு நின்னும் 5 லட்சம் ஓட்டு கூட சிவாஜி எடுக்கலையே. 10 லட்சம் பேரை திரட்டி 5 லட்சம் ஓட்டு கூட எடுக்கலையே. அப்போ வர்ற கூட்டத்தை பற்றி ஒண்ணுமே இல்லை. என்ன ஓட்டு எடுக்கிறீங்களோ அதான் மரியாதை. 26ல நீங்க ஓட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மோடி உங்களை கூட்டணியில சேர்த்துக்குவார். உறுதியா 26ல ஜெயிக்க போறது திமுக கூட்டணி தான். கூட்டணி இன்டாக்டா இருக்கும்னு நான் சொன்னேன், அது அப்படியே நிக்குது. தேமுதிகவுக்கு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் அப்படியே தேமுதிக மூவ் பண்றாங்க. பன்னீர்செல்வம் கிட்ட திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. அவரும் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா ஸ்டாலின் சிஎம் சொல்ல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதுக்கும் பிரகாசமா இருக்கு. உறுதியா சொல்லனாலும் அதுக்குதான் பிரகாசமா இருக்குன்னு சொல்லும் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி 45 to 50% வாக்கெடுத்து இப்போ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. 98ல வாஜ்பாய் பின்னாடி தோத்து போனவங்க எல்லாம் திரண்ட மாதிரி உங்க ஓட்டும் எவ்வளவு ஓட்டு எடுக்கிறீங்களோ அதற்குரிய சீட்டு வந்து மோடி தலைமையில 29ல வாங்கலாம். அப்பதான் நீங்க பிளேயர். 26ல எடுத்த ஓட்டை கொண்டுட்டு 29ல நீங்க கூட்டணிக்கு போறீங்க இல்லையா, அப்பதான் பிளேயர். இது வந்து ஏமாத்து வேலை, மோசடி வேலை. 4 பலகீனமான பத்திரிகையாளர்களை பிடிச்சி விவரம் தெரியாதவர்களெல்லாம் வச்சு சும்மா சர்வே அது இதுன்னு ஏட்டு சுரக்கா வேலையில பாக்குறது. நிரூபிச்சாதான் ஓட்டு. இது தெரியாத ஆளுங்கள் பேசுறான்னா வேற ஏதோ சூட்சுமா இருக்குது. இது தெரிஞ்ச இதை பேசுறான்னா அவன் எங்கேயே கிரீஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். நீ 26ல எடுக்கக்கூடிய ஓட்டை தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஓட்டு 8.3% சீமானுக்க ஓட்டு. இது நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் ஒத்துக்கிட்டு தானே தீரணும். அப்ப நீ என்ன ஓட்டு எடுத்தியோ, உன்னை பற்றி உயர்வா சொன்னவனும் அந்த ஓட்டை ஒத்துக்கிட்டு தான் வேணும், உன்னை பற்றி தாழ்வா சொன்னவனும் அந்த ஓட்டை ஒத்துக்கிட்டு தான் வேணும். அப்போ ப்ரூஃப் வந்து 26ல எடுக்க ஓட்டு தான். 26ல எடுக்க ஓட்டை வச்சு தோத்து போன கட்சிகள்லாம் வாஜ்பாய் பின்னாடி சேர்ந்த மாதிரி மோடி கூட சேர்ந்து உனக்கு அரசியல்ல ஒரு வாழ்வு வரலாம். அது 5% மேல எடுத்தாதான் அந்த வாழ்வு வரும். 5% உள்ளன்னா கமலஹாசன் மாதிரி ராஜ்சபா ரேஞ்சோட நின்று போவோம். ஒரு 8 அந்த மாதிரிலாம் எடுத்த ஓட்டுக்கு தக்கன மக்களவை தேர்தலில் உங்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா உங்க நடவடிக்கைகள் நீங்க இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், யாருக்குமே நம்பகத்தன்மை அற்றவர்கள், முரண்பாடானவர்கள், அரசியல் வியாபாரி, பச்சோந்தின்னு நிரூபிச்சு மக்கள் மத்தியில பிளாப் ஆகுள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசம். ஏன்னா இளைய தளபதி நீங்க ஸ்டாலினை வச்சுதானே சொன்னீங்க, அந்த நல்ல ரேட் வாங்கிட்டீங்க இல்லையா, அந்த உதயம் தேட்டருக்கு எதிராக உள்ள அந்த பிளாட் மெட்ரோ வர்றதுக்கு மனச்சாட்சியை வச்சு சொல்லுங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் அண்ணாவுக்கு ஆடு திமுக சொல்லி கலைஞர்கிட்ட மாற்று இடம் நல்ல ரேட் வாங்கிட்டீங்களா இல்லையா, அந்த கவர்மெண்ட்டை பயன்படுத்தி இல்லையா, குழப்பு தானே உங்களுக்கு. அதை வாங்கினீங்களா இல்லையா, ஒண்ணு பண்ணீங்க. அது பிறகு வந்து அந்த சத்யம் தேட்டர்ல அந்த காலத்துல கமலஹாசன் படம்னா சத்யம் தேட்டர்ல நல்லா போகும், நல்ல ரெசர்வேஷன் இருக்கும். அப்போ கமலஹாசன் திரிசா நடிச்ச மன்மத அன்பு படத்துக்கு சத்யம் தேட்டர் கொடுத்துட்டு காவலம் படத்துக்கு சத்யம் தேட்டர் தரல. அப்ப நீங்க உங்களுக்கு காவலம் படத்துக்கு வேணும்னு உதயநிதிட்ட போனீங்க. உதயநிதி சிம்பிளா ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற ப்ரோ, கமலஹாசனுக்கு சத்யம் தேட்டர்னா இதாகும், நோ ப்ரோன்னு காவலனுக்கு தரல. காவலன் தான் நினைக்க உங்க படம். உடனே உங்களுக்கு பொத்துட்டு வந்துட்டு மணில் மாதிரி ஜெயலலிதாவுக்கு உதவுனீங்க. அது வர இளைய தளபதியா மெட்ரோவுக்கு எடுத்த உங்க லேண்டுக்கு பெரிய அளவுக்கு லேண்டை திமுக வாங்கிட்டீங்க. நான் என்ன திமுகவுக்கு திமுக செய்யாதவனா, திமுக செய்வான்.
கலைஞர் செய்யாதவரா, ஊழல் செய்யாதவரா கலைஞர்? இது இந்த முறைகேடா ஒருத்தன் உங்களுக்கு ஜாலரா அடிக்கணும், ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு சினிமா நடிகை ஜாலரா அடிக்கணுங்க, அந்த இதை பண்ணீங்க, இது சம்பாதிச்சுக்கிட்டீங்க, பொழப்ப பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு பிறகு இதுல ஒரு பிரச்சனை வரவும் நீங்க அணில் மாதிரி உதவ போனீங்க. இல்லை, விகடன் பேட்டி கொடுத்தாரு. இந்த பிரச்சனை வந்த உடனே விகடன் பேட்டி கலைஞரை எதிர்த்து, அதான் முதல் பேட்டி. ஓகே, உங்களுக்கு அணில் மாதிரி உதவி போனீங்க. தலைவா படத்துல அணில் மாதிரி உதவுனதும் ஜெயலலிதா கோபம் வந்துட்டு, ஜெயலலிதா அண்ணாவா எம்ஜிஆரை பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வளரும் கட்சியா? அண்ணாவை பொறுத்துல, அண்ணா நல்ல மனுஷன், அது நீங்க எதிர்கட்சியா இருந்ததுனால அதிகாரத்துல இருந்தனால எம்ஜிஆரை பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. எம்எல்சி பதவி எல்லாம் ரிசைன் பண்ணத ஜெயலலிதா கட்சிக்குள்ள எல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு அடி நொறுக்கு நொறுக்கிட்டாங்க. தலைவா படத்தை இது பண்ணிட்டீங்க. ஒன்றும் பண்ண முடியாம என்ன பண்ணீங்க, நீங்க கெஞ்சினீங்க, அந்த அம்மா கண்டுக்கல. உடனே கோபம் வந்துகிட்டு மோடியை போய் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க. எங்க அண்ணன் ரஜினிகாந்த மோடி பாக்குறதுக்கும் நீங்க மோடியை காத்து கிடந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாம சினிமா நிருபராட்டும் அரசியல் நிருபராட்டும் அட்டுத்தனமா பேசிட்டு இருக்காங்க. உண்மைதானே, நான் பொய்யா சொல்றேன்? அப்ப நீங்க அந்த இடத்துல கலர் மாறுறீங்க. இப்படி நீங்க மாறின கலருக்கு அளவே இல்லை. சம்பத் சிவாஜி எவ்வளவுக்குள்ள பச்சோந்தித்தனம் பண்ணாங்களோ அரசியல்ல, அவ்வளவு இதுவும் நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க. நீங்க உங்க சுயலாபத்துக்காக, உங்களோட அரசியல் வியாபாரத்துக்காக, உங்க பாப்புலாரிட்டியை வச்சு நீங்க ஆளாததுக்காக போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை. டாப் ஆஃப் தி ஆல் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது நீங்க தமிழன்னு அஜித்துக்கு எதிராக சந்தர்ப்பவாதத்துக்கு சினிமா வசூலுக்காக பேசக்கூடிய நீங்க ராகுல் காந்தி கிட்ட போய் ராஜ்சபா போஸ்டுக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க. இது இந்த இளைய தலைமுறை விஜய் ரசிகர்களுக்கு தெரியாது. அவன் நீ தட்டிப்பாரு, வலைவெளியில எல்லாம் இருக்கும், அப்ப புரியும். நல்ல செய்தி வரும்னாரு ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர். என்ன செய்தி ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, ஒருத்தர் இல்ல, 35 வயசு தாண்டிட்ட, ஒருத்தர் இல்ல, ராஜ்சபா எல்லாம் உனக்கு தர முடியாது அனுப்பி வச்சுட்டாரு பாப்புலாரிட்டிக்கு. இப்பவும் ராகுல் காந்தி வருவார். எங்கெங்க ராகுல் காந்தி வருவாரு? சும்மா ஒரு அளவே வேண்டாமா? செஞ்சி ராமச்சந்திரன் வராரு, ராகுல் காந்தி வராரு, பழனி மாணிக்கம் வராரு, யார் வரப்போறா? குஷ்பு வராங்க. சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக அத்தனையும் போய் ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த காசுக்கு பங்கம் இல்லாம வேலை பண்ணி பாக்குறாரு. இப்ப ராகுல் காந்தி வராருன்னு பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? ராகுல் காந்தி ஸ்டாலின் போயிடக்கூடாதுன்னு பரிதி வச்சுட்டு போய் நிற்கிறாரு. சோ நீங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க 26ல என்ன வாக்கு நிரூபிக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு மரியாதை. இது எல்லாம் சும்மா ஹம்பக்கு, போலித்தனம், சிவாஜித்தனம், பச்சோந்தித்தனம், நிறமாரித்தனம், அரசியல் வியாபாரம், கொள்கையற்ற லெவல்ல ஜோக்கர் மாதிரி விஷயங்களை, ஜோக்கர் மாதிரி அரசியல் வியாபாரி மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் மக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் 2026ல தெரியும். என்ன பொறுத்தவரை நீங்க இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்டான ஆளு. சீமானோட கீழே போயிடுவோம்னு நினைச்சு ஓடினாலும் ஓடிடுவீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.